எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சரியா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். எழில் வந்து சுடர்கிட்ட வந்து பேசுறாங்க. "உனக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எத்தன லட்சம் வேணாலும் கேளும்மா சரியா? தயங்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி சார்" அப்படின்னு சொல்லும்போது புடவையெல்லாம் கிஃப்ட்டா வந்து குடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மனோகரி வந்து பார்க்குறாங்க. அச்சச்சோ! எழிலுக்கும் மனோகரி ரொம்ப வந்து குடைச்சல் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா சுடர் வந்து ஊருக்கு போகாத விஷயத்த நம்மகிட்ட சொல்லவே இல்ல. என்ன நடந்திருக்கும்? புடவ வேற கிஃப்ட்டா வந்து குடுக்குறான். இது சரி வராதே! நம்ம கல்யாணத்த வந்து நிப்பாட்டுறதுக்கு சுடர் கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுவா. ஏன்னா குழந்தைகளுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கா. இவ பாட்டுக்கு வெளிநாடு போயிடுவா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனச்சா, இவள விட்டு வச்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும். இனிமேட்டு என்ன பண்ணலாங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல. யார வந்து வச்சு சுடர் வந்து ஏதாவது குடைச்சல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றப்ப, எனக்கு எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது. அப்ப நான் கண்டிப்பா வேலு தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி வேலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சொல்லுங்க மேடம், ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை. சுடர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்ப ரோட்ல தன்னந்தனியா நடந்துகிட்டு இருக்கா. அவள பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுரு." "என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்றீங்க? அதனால எனக்கு என்ன நன்மை நடக்க போது? நீ கேட்கிறத நான் தரேன். இன்னொன்னு நீயும் வந்து சுடரால கொஞ்சம் அசிங்கப்பட்டுருக்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பாரு. உனக்கு நான் வந்து எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தரேன். அவ இருந்தான்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். பத்திரமா அவள பார்த்துக்க." அப்படின்னு சொன்னோனே, "சரி மேடம்" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு மாசா வந்து நிப்பாட்டுறாங்க. சுடர் முன்னாடி அவங்க அப்பா வந்திருக்காங்க. "வேலு விடியா, என் பொண்ண எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கிற மாரி கெஞ்சுறாங்க. போன்னு சொல்லி கேட்டா, நான் வந்து உங்கள விட்டுருவேனா? இல்ல என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? என்கிட்ட அவ்வளோ அன்பு, பாசம் எதிர்பார்க்குறீங்களா? நீ ஆரம்பத்திலேயே உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருந்தனா, இந்நேரம் வளகாப்பு ஃபங்ஷனே வந்து வச்சிருக்கலாம். நீ ஏன் தேவையில்லாம உன் பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து குடுத்த. என் கூட சேர்த்து வச்சிருந்தா, நானும் உன்ன பத்திரமா பார்த்துருப்பேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. "உன்ன தான் எனக்கு பிடிக்கலல்ல, என் வழிக்கு வராத. ஏய் போயா இங்கேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா இங்கேருந்து போமாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லி நம்ம சுப்பிரமணியம் வந்து மாஸ் பண்றாங்க. உடனே அவங்கள கன்னத்துல வந்து பலார் பலார்ன்னு அடிச்சுட்டு, அப்படியே வந்து சுடர வந்து கையோட கூட்டிட்டு போக பார்க்குறாங்க. "நான் வரமாட்டேன்னு" சொல்றாங்க சுடர். "மரியாதையா நீ வண்டியில வந்து ஏறிட்டீன்னா பிரச்சனை இருக்காது. நீ மட்டும் வண்டியில வந்து ஏறலன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற" மாரி வேலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், "வேணாயா, விட்டுருயா, அவ தான் உன்ன புடிக்கலன்னு சொல்ட்டால்ல. நாங்க மட்டும் நிம்மதியா வந்து வெளிநாட்டுக்கு போறோம்." "ஓ! நீங்கலாம் நிம்மதியா வெளிநாட்டுக்கு வந்து போவீங்க. நான் வந்து உங்களயே நெனச்சுக்கிட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு, அசிங்கப்பட்டதெல்லாம் நெனச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் உன் பொண்ணுக்கு நான் ஆப்பு வைக்க போறேன்னு" சொல்லி, அந்த இடத்துல திருப்பியும் வந்து சுப்பிரமணிய லைட்டா அடிச்சுட்டு, அப்படியே வந்து வண்டியில வந்து ஏறுறாங்க. அப்படியே வந்து வண்டி போயிட்டே இருக்கு. என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ப எழில விட்டா வேற யாரும் நமக்கு உதவி செய்றதுக்கு ஆள் இல்ல. எழிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே வந்து எழில் வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "என்ன ஆச்சு அங்கிள்ங்கிற" மாரி கேட்டோனே, அப்பன்னு பார்த்து நம்ம சுப்பிரமணியம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. "அச்சச்சோ! என்னப்பா இது இப்படியெல்லாம் நடந்திருக்கா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அங்கிள். நான் அங்க உடனே வந்துர்றேன்னோனே" லொகேஷன் வந்து சொல்றாங்க. அடுத்த நொடியே வந்து வந்துடுறாங்க நம்ம எழிலு. ஒரு பக்கம் எங்கேருந்து இங்கேருந்து தப்பிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்து பார்க்குறாங்க காருக்குள்ளேருந்து. நம்ம சுடரு, "ஏய் கத்தாத! சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காத! வெளியில இருக்கிறவனே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். இதில காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறப்ப கத்துனா வந்துருவானா? இவ தொல்ல ஒரே ரோதனையா போச்சே!" அப்படின்னு சொல்லி கன்னத்தில பலார் பலார்ன்னு அடிச்சோனே, அப்படியே வந்து அவங்க தூங்குற மாரி நடிக்கிறாங்க சுடர் அந்த இடத்துல. இப்போதைக்கு இவன்ட்ட மல்லு கட்டி இவன அடிக்கிறத விட, நம்ப இங்கேருந்து புத்திசாலித்தனமா தப்பிக்கிறது தான் கரெக்ட்டு. நம்மகிட்ட என்ன இருக்கு இப்போதைக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சுடரோட ஃபோன் வந்து ஆன்ல வந்து இருக்கு. அந்த இடத்துல எழில் வந்து யோசிக்கிறாங்க. திடீர்னு வந்து கார வந்து நிப்பாட்டிர்றாங்க. சுப்பிரமணி வந்து திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. "என்ன ஆச்சு? ஏன் கார ஓட்ட மாட்டேங்கிறீங்க? நம்ம பாட்டுக்கு கார்ல வந்து போயிட்டே இருந்தா சரி வருமா அங்கிள்? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான்." "ஏன் சொல்றேன்னா, சுடர் எங்க இருப்பான்னு, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? வேலு எங்க கூட்டிட்டு போவான்னு?" "தெரியலையே தம்பி, எங்க கூட்டிட்டு போவான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுப்பிரமணி அப்பன்னு பார்த்து எழில் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுடரோட ஃபோன் வந்து ஆன்ல இருக்குல்ல, அத வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்து பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க. சுடர் வந்து தூங்குற மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சீட்டுக்கு அடியிலேருந்து அப்படியே ஏதாவது ஒரு பொருள் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு தீப்பெட்டி வந்து இருக்கு. திருப்பி இங்க வந்து நம்ம வேலுக்கு வந்து சந்தேகம் வந்து வருது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. சுடர் வந்து கண்ண மூடிட்டே இருக்கிற மாரி அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 20 செகண்ட் நம்மள பார்ப்பான். அதுவரைக்கும் கண்ண மூடிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து பொறுமையா வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலு வந்து அந்த பக்கம் போனோனே, ஏதோ ஒரு தீப்பெட்டிய வந்து எடுத்துடுறாங்க. இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, சுடரோட ஃபோன் வந்து ஆன்ல தானே இருக்கும். இத வச்சு லொகேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி, அந்த இடத்துல சுடரோட ஃபோன் வந்து ஆன்ல இருக்கறனால கால் பண்றாங்க. மெசேஜ் அனுப்பிச்சதுனால லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருது. நம்ம இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இங்கேருந்து 20 நிமிஷம் தூரத்தில தான் இருக்காங்க. நம்ம சட்டு சட்டுன்னு கார் ஓட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க.
ஏதோ கிளிங் கிளிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது சுடரோட ஃபோனில். அப்பாடா! எழில் சார் வந்து வந்துட்டாரு. இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாட்ச்லேயும் ஸ்மார்ட் வாட்சுங்கிறனால அந்த இடத்துல வந்து ஆன் பண்ணி அவங்க இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி தகவலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டேய், உன் மொபைல் சவுண்டு கேட்டுச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல வேலு, இல்லையே, இப்போ எந்த மொபைல் வந்து சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பையில் இருக்கிற செல்லை வந்து எப்படி இருந்தாலும் வந்து கார் சீட்டுக்குள்ளே வந்து தள்ளி வச்சுருவோம், இல்லை பையே நவுத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியே, உன் செல்லில் எதுவும் சவுண்டு கேட்டுச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரோட ஃபோன் வந்து பையில் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி அப்படியே எடுக்கும்போது அப்படியே இவங்க வந்து செல்ஃபோன் மூலியமா வந்து சிக்னல் லிமிட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சுடர் அப்படியே அமைதியாக வந்து இருக்காங்க. அந்த லொகேஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. பிரேக் அடிச்சிடுறாங்க. நம்ம எழில் இந்த பக்கம் சிக்னல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. உன்னை யதார்த்தமாக சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. வேலை வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன தம்பி பண்ணுறது, கடைசியாக அந்த லொக்கேஷன் எங்கே இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக போவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கேருந்து நம்மளால் சிக்னல் வந்து கொடுக்கவே முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் வந்து செய்யணும். எழில் சாருக்கு வந்து எப்படிடா நமக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறது, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே இவங்களால முடிஞ்ச செருப்பம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விட்டுட்டு வராங்க. அப்புறம் ஏகப்பட்ட வளையல்லாம் கையில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 10, 15 2, 3 இதாக வந்து ஒவ்வொரு இடமா வந்து ஒரு 20 அடிக்கு 10 அடிக்கு ஒரு வாட்டி வந்து அப்படியே கழட்டி கழட்டி வந்து விட்டுக்கிட்டே வராங்க. சுடர், நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து சொல்கிறாங்க. வேலு, வெயிட் பண்ணி பார்ப்போம், எழில் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவான்.